அமெரிக்கானுக்கு மட்டும்தான் நார்த் சைடில் அதிகமான ஒரு வேல்யூ இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து ரொம்ப பழைய போஸ்ட், இந்த பாலிவுட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, அந்த பாலிவுட்டில் ரிலீஸ் ஆனது, ஹிந்தியில் ரிலீஸ் ஆன அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் லோகேஷ் கனகராஜ் என்னோட ஃபேவரட் டேரக்டர் அது இதுன்னு போட்டு விக்ரம், ரோலக்ஸ், கைதி அப்படின்னு சொல்லிட்டு வருஷப்படுத்துகிறாங்க. யார் சாமி நீங்களாம்? எப்படி உங்களுக்குலாம் தெரியும்? எப்படி இந்த ஹைப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டைகர் ஷெராஃபோட ஒரு படம் வந்துச்சு. அதே டைமில் வந்து லோக்கியோடைய லியோவுடைய அப்டேட் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது ரெண்டும் வந்து பார்க்கும்போது எல்லாருமே லியோன்னு போட்டாங்க. அப்போனா லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பாக நார்த் சைடில் செம்மையான ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணிட்டாரு. பட் அந்த மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 900 crore, அட்லீஸ்ட் ஒரு 500 crore, ஒரு 400 crore ஆகுது, அட்லீஸ்ட் ஒரு 300 crore ஆகுது நார்த் சைடில் புல் பண்ண மாதிரி தான் 1000 கோடி அப்படின்றத கூலி அடிக்கும்ன்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.